கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் கனப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோம். பராபரனே வாருமென் மத்தியிலா, பராபரனே இப்போ வாருமென் மத்தியிலா, வந்து நின் திருக்கரத்தா எம்மை ஆசீர்வதியுமையா, வந்தும் திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியுமையா, எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா, எல்லா மகிமையும் கனமும் துதியும் எல்லாம் ஏற்றிட வாருமையா, பராபரனே இப்போ வாருமென் மத்தியிலா, பராபரனே இப்போ வாருமென் மத்தியிலா, பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே, பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே, ஆதமே கும்பிடும் பாலகர் எமக்கு பரிசுத்தமே துமையா, பராபரனே இப்போ வாருமென் மத்தியிலா, பராபரனே இப்போ வாருமென் மத்தியிலா, வந்து திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியுமையா, வந்து திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியுமையா, எல்லா மகிமையும் துதியும் கனமும் ஏற்றிட வாருமையா, பராபரனே இப்போ வாருமென் மத்தியிலா, பராபரனே இப்போ வாருமென் மத்தியிலா, பராபரனே இப்போ வாருமென் மத்தியிலா. அன்புள்ள தெய்வமே, இரக்கம் நிறைந்த தெய்வமே, நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தியானிப்பதற்காக ஏசாயா 66 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். என்ன ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் என்றால், நாம் ஆண்டவருக்காக எதை கட்டுகிறோம். தேவன் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனமாக இருக்கிறது, இந்த பூமி என்னுடைய பாதபடியாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவர் பூமியையும் வானத்தை எப்படி வச்சிருக்கிறார்னா, அவருடைய பாதபிடமாக அவர் பூமியையும் வானத்தை சிங்காசனமாக வைத்திருக்கிறார். அப்படியானால் நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த பூமியிலே அவருடைய பாதத்தில் தான் என்ன செய்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை இந்த நாட்களிலே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். அப்போ தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய தேவன். அந்த பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய தேவன் இந்த பூமியில் அவருடைய பாதபடத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களை அவர் என்ன செய்கிறார் என்றால், கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார்.
கர்த்தருக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஆலயத்தை இந்த உலகத்தில் கட்டிவிட முடியாது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். இன்னும் தொடர்ச்சியாக வந்த ராஜாக்கள் அந்த ஆலயங்களை கட்டவும் அதை பராமரிக்கவும் செய்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆலயம் நிரந்தரமாக இடிக்கப்பட்டது, என்றென்றைக்குமாக இடிக்கப்பட்டு விட்டது. புதிய ஏற்பாட்டின்படி தேவன் ஆலயங்களில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை என்று சொல்லுகிறார். மனிதன் கையினால் கட்டின எந்த ஒரு ஆலயத்திலையும் தேவன் வாசம் பண்ணுவது இல்லை என்று வேதத்தில் நம்ம படிக்க முடிகிறது. அப்படியானால் ஆண்டவர் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார் என்றால், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனதில், நம்முடைய சரீரத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நமக்குள் வாழ அவர் விரும்புகிறார். நீங்கள் வேதத்தில் படித்து பார்க்கும்போது எபேசியர்களின் நிருபத்தில் நம்ம வாசித்து பார்த்தா 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை படித்தால், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தராகிய தேவன் ஒரு கட்டடத்தில் கட்டி அதிலே வாழ்வதை விரும்பாமல் நம்மளை அவருடைய ஆலயமாக கட்டி அதில் வாசம் பண்ண விரும்புகிறார். கொரிந்தியர்களின் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். தேவன் நம்மை ஆலயமாக கட்டுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். அவன் தேவன் கட்டி எழுப்பக்கூடிய ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான். நமக்குள் அவர் தங்கி நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்ட விரும்புகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சிதைஞ்சு போயிருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட ஆண்டவர் இல்லையா? நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். எப்படி கட்டுறார்? ஒரு மாளிகையாக, ஒரு ஆலயமாக, ஒரு பரிசுத்த ஸ்தலமாக கட்டி எழுப்ப நம்மளை குறித்து கர்த்தர் விரும்புகிறார். அந்த விதமாக கட்டப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். இயேசுவே, நீங்கள் எனக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக ஸ்தோத்திரம் மாறணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மளை அவர் விரும்புகிற ஒரு ஆலயமாக கட்டி அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக நம்மளை மாற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களை கட்டணும், உங்களை எழுப்பணும், உங்களுக்குள் வாசம் பண்ணணும்னு தேவன் வாஞ்சியாக இருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனுக்குள் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். உங்களை தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் தேவன் தங்குகிற ஒரு ஸ்தலமாக மாற்றி உங்களுக்குள் தங்கி வாசம் பண்ண கர்த்தர் விரும்பி உங்கள் வாசல் கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி செவி கொடுப்பீங்களா? நீங்கள் இன்றைக்கி அந்த வாசலை திறந்து கொடுப்பீங்களா? ஆண்டவரே எனக்குள் வாரும் என்று சொல்வீங்களா? அப்படி சொல்லி பாருங்கள், அவர் உங்களுக்குள் வருவார். உங்களுக்குள் வந்தால் உங்கள் வாழ்க்கை மாறிடும், உங்கள் குடும்பம் மாறிடும், உங்கள் சூழ்நிலைகள் மாறிடும், உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் எல்லாம் ஓடிடும். நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவார். உங்கள் வழிகளெல்லாம் அவர் செம்மையாக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கோணலானவைகள் எல்லாம் சரி பண்ணி கரடு முரடானவைகளாம் சமமாக்கி அருமையாக நடத்துவார். எனவே இன்றைக்கு ஆண்டவர் வாசஸ்தலமாய் தங்க விரும்புகிற அவருடைய ஆலயமாகிய உங்களை வாஞ்சித்து வந்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களுக்குள் பிரவேசித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, தேவனுடைய ஆலயமாக, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்குள் தங்கி தாபரித்து வாசம் பண்ணி எங்கள் மேலே ஆண்டவர் உம்முடைய அன்பை வைத்து எங்களை வழிநடத்த போகிறதற்காக நன்றி. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.